ஒரு 1 hour ட்ரெயின் டிலேல அரைங்குறமான தூக்கத்துல ஹைதராபாத் வந்து ரீச் ஆயிட்டோம். ஆட்டோவை பிடிச்சிட்டு போலான்னு பார்த்தா சொத்து எழுதி வைக்கிற அளவுக்கு காசு கேக்குறாங்க. அண்ட் ஆல்சோ லக்கேஜ் அதிகமா இருந்தது. அதனால கேப் போட்டு ரூமுக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டோம். போயிட்டு லக்கேஜ் எல்லாம் ரூம்ல போட்டு திரும்பி வெளில கிளம்பியாச்சு. என்னன்னு தெரியல, சென்னையை விட்டு வெளில வந்தா எந்த ஊரா இருந்தாலும் சில்லுன்னு தான் இருக்கு. முதல் ஸ்டாப்பிங்க புரோட்டீன் கடையில தான் போட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த கடைக்கு போல, இதுக்கு முன்னாடி 4-5 கடை ஏறி இறங்கி எதுல கம்மியா இருக்கோ அங்க தான் போய் வாங்கணும். அதுக்கு அடுத்ததா ஒரு 2-3 ஜிம் போயிட்டு விசாரிச்சோம். அதுல ஒரு ஜிம் நல்லா இருந்தது, அதை தான் பார்த்து வச்சிருந்தோம். அதுக்கு அடுத்தது சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ் வாங்கிட்டு ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு அங்கிருந்து அப்படியே டீ கடைக்கு போயாச்சு. கடையும் சின்னதா இருந்தது, கொடுத்த டீயும் கம்மியா இருந்தது. ஆனா டேஸ்ட் ஒண்டி நல்லா இருந்தது. வாயில வச்சோனே காலி டீ. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு பல்ல தேய்ச்சிட்டு வெளில போய் பார்த்தா ஞாயிறு மதியம் சமையல் உணவுன்ற மாதிரி நம்மால சமைச்சுன்னு இருக்காரு. அதே மாதிரி நானும் வாங்கிட்டு அந்த சிக்கனை க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சிட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீலுக்கு ஓட்ஸ் சாப்பிடலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனா அதை போட்டு சாப்பிடுற டப்பாவை வீட்லயே மறந்து வச்சிட்டேன். சோ அதனால ஒரு ஷேக்கை குடிச்சிட்டு பனானா சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு பேக் அண்ட் தென் லெக் பார்ட் 2ன்ற மாதிரி தான் ட்ரெயின் பண்ணது. ஆக்சுவலா இந்த ஜிம்மை வந்து விசாரிக்கும் போது இதோட பிரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் தான் நினைச்சு வந்தது. பட் ஆனா இங்க இந்த ஒன் டே பாஸே வெறும் 100 rupees தான். பிரைஸ் கம்மியா இருக்கிறதால ஜிம் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காதுன்னு நினைச்சோம். பட் ஆனா சென்னையில நாங்க போற ஜிம்மோட இந்த ஜிம் சூப்பரா இருக்கு. அண்ட் ஆல்சோ மத்தியானம் தான் இங்கேயும் ஜிம்முக்கு போனோம். காலியா இருந்தது. டப்புன்னு ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டப்பா பாட்டில் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அங்க போயிட்டோம். காலையில குடிச்ச டீ சுத்தமா பத்தல, அதனால இன்னொரு டீ. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து இந்த சிக்கன் ஏர் ஃப்ரையர்ல போட்டு நான் ஒரு குளியல போட்டேன். இப்பதான் இந்த ஏர் ஃப்ரையர்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். இதோட டேஸ்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருந்தது. ஆல்சோ அது கூட பிரெட் பீனட் பட்டர். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு ஒரு சின்ன நடைப்பயணம் போடலான்னு பார்த்தோம். அதுவே ஒரு 2 hours ஆயிடுச்சு. வாக்கிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து சேம் அதே சிக்கன் அண்ட் தென் ஓட் மீல். அதை சாப்பிட்டு தலைமை மட்டையாயிட்டாரு, நானும் மட்டையாயிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போம் கைஸ். பாய்.